ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மருமகள், தன்னோட மகள் குழலி, இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கே டைம் நல்லா இருக்கு, 4 மணிக்குள்ளார நம்ம பொண்ணழைப்புக்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பாண்டியன் வந்து சரி கோமதி, நல்ல நேரம் தான், எல்லாரும் மெச்சிக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை நம்ம ஜாம் ஜாமுன்னு நடத்தணும், அப்படியே ஊரே அதிர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குழலி கிட்ட, குழலி அங்கே போயிட்டு மற்ற விஷயத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது, நம்மளோட வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. நம்ம ராஜி, மீனா எல்லாரும் அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது நம்ம வீட்டோட கல்யாணம், எல்லாமே ரொம்பவே ஜாம் ஜாமுன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் நம்ம தங்கமயிலோட வீட்டுக்கு போயிட்டா அங்கதான் இவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை காத்துட்டு இருக்குது. ஏன்னா கடங்கரர் பாத்தீங்கன்னா மாணிக்கத்தோட வீட்டுக்கு பணம் கேட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. நீ பணத்தை கொடுக்கலாம் எதுவுமே செய்ய முடியாது, இந்த கல்யாணமே நடத்த முடியாது, 80 சவரன் நகை போட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுது, ஒரு கடனை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பாக்கியா இவங்க 2 பேரை பார்த்து கண்டபடி பேசுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மீனா ராஜு 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க போறோமோன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு வர போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.